ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். தக்காளி ஒரு நம்பர் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். மிளகு தேவையான அளவு போட்டுங்க, காற்றுக்கு தக்கன. ஜீரகம், மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், மல்லித்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுங்க. உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்க. அரைச்சிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க ஒரு 1/2 கிலோ சிக்கனில் இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த சாங்கை மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். ஊறினாக்கா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நல்லா பெசரி வச்சுக்குவோம். பெசரி வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்போ அதுக்கு தாளிப்புக்கு காஞ்ச மிளகா ஒரு 3 நம்பர் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடலெண்ணெய் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 3 நம்பர் போட்டிருக்கேன். வெங்காயத்தை சும்மா ஒரு 2-3 வெட்டினா போதும். ரொம்ப நைஸாலாம் வெட்ட வேணாம். ஏன்னா இந்த வெங்காய பீசஸ் வாயில் தண்டுப்படும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஒரு 3 வெங்காயத்தை சின்ன சைஸ் வெங்காயத்தில் 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா ரொம்பலாம் வதங்க தேவையில்ல. ஒரு லைட்டாக வதங்கினாலே போதும் வெங்காயம். இப்போ அதில் நம்ம கறியை சேர்த்துருவோம். சிக்கனை போட்டு நல்லா அதில் வெங்காயத்தோடு போட்டு பரட்டிக்குவோம். நம்ம இதில் பட்டை, சோம்பு இதெல்லாம் எதுவுமே போடல. கிராம்பு இந்த ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது இதில். வெறும் நம்ம போடுற மசாலா மட்டும்தான் அதில். நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் இதிலே தாளிப்பும் போதே போட்டுக்கலாம். இல்லை கடைசியாக இறக்கும் போது ஒரு டைம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் தான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தக்கன போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்தபடி ஜாமானும் அதிகமாக போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சுருக்கேன். இது போகிறோம் எங்களுக்கு. இப்போ இதில் நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த ஃப்ளேவரும் நல்லா வருது, வாசனை. இதே மாதிரி கொஞ்சம் கிரேவியாக இருக்குந்தான் போகிறோம் அப்படின்னாக்கா இதே டயத்தில் அப்படி எடுத்துடலாம். நீங்கள் இல்லை ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுவல் மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் டீப் ஃப்ரையாக வரும் நல்லா. எங்களுக்கு டீப் ஃப்ரையாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஏன்னா சாம்பார் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சுருக்கோம். அதனால் அதுக்கு இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இடையில ஒரு 2 டைம் போல் நீங்கள் இடையில கொஞ்சம் எண்ணெய் கரண்டியால் ஊற்றி விட்டுட்டே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா முருகலாக வரும் சிக்கனு. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. மேலே கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலையை வச்சுக்குவோம் டெக்கரேஷனுக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. நான் செய்யும் போதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. எங்கள் பசங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுவாங்க. நானும் எங்கள் பசங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.